திருப்பாவை பாசுரம் 18. உந்துமத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவே பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தெலோரும் பாவாய். பொருள்: மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோள்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. தோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்திலிருந்தும் கேட்கின்றது. குருக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதற்கெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இதுபோலத்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள்.